ஸோ, ஹாய் கைஸ் வெல்கம் டூ ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன். ஸோ, இந்த நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்ப தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் வெர்ஷன் வந்து அடுத்து ஒரு சின்ன அப்டேட் வந்துச்சு. என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த டயருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் சேஞ்ச் பண்ற மாரி பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து சில சில வெஹிக்கிள் தான் ஒர்க் ஆகுது. சில வண்டிலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது பார்க்க போறோம் இந்த வீடியோல. அது மட்டும் இல்ல. ஸோ, இப்ப இந்தியன் வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரெண்டிங்கா ஒண்ணு போயிட்டு இருக்கு பயங்கரமா. அதாவது இந்தியன் பைக் ஸ்டைலிங் 3டி மோட் மெனு அப்படின்ட்டு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பர்களே, நம்ம சேனல் வந்து 50K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த டயர் சைஸ் பெருசாகுறது வந்து இதுக்கு முன்னாடி நான் ஃபார்ச்சுனர் கார்ல ட்ரை பண்ணேன். ஒர்க் ஆகல. அப்புறம் லெஜெண்ட்ல ட்ரை பண்ணேன். ஒர்க் ஆகல. ஆனா அந்த டிஃபெண்டர் இங்க நிக்குது பார்த்தீங்களா? இதில போய் இப்படி ட்ரை பண்றேன். டக்குனு பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகுது. எப்படி இப்படி இவ்வளோ ஸ்பீடா ஒர்க் ஆச்சுன்னே தெரியல. பார்த்தீங்கன்னா மத்த கார்லாம் போட்டேன். பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆகல. இந்த கார்ல மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகுது அதிசயமா எப்படின்னு தெரியல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து விட்டுருக்காங்க அப்டேட்டு. உங்களுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். இது வந்து இப்ப தான் விட்டுருந்தாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்ல. ஸோ இப்ப இந்தியன் பஸ் வந்து இன்னொன்னு இப்பதான் ஃபேமஸா ஒண்ணு ஓடிட்டுருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் வெர்ஷன் 3டி மோட் மெனு அப்டின்ட்டு. அதில பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை மாசம் அது என்னது சுட்டா பார்த்தீங்கன்னா வந்து நெறைய புல்லட் பார்த்தீங்கன்னா பறக்குது. அப்புறம் என்பிசிலாம் பெருசா இருக்காய்ங்க, சின்னதா இருக்காய்ங்க. அதே மாரி நம்ம மொட்டாமா பெருசா இருக்கான், சின்னதா இருக்கான். கார்லாம் சின்னதாகுது, பெருசாகுது. அப்புறம் வந்து எப்படி சொல்றது? நம்ம ஜிடிஏ பிளேயர்ஸ்க்குலாம் தெரியும். இப்ப சான் அண்ட்reasலாம் விளையாண்டுருந்தீங்கன்னா, நீங்க வந்து மோட் ஏத்திருப்பீங்க கண்டிப்பா. அதில பார்த்தீங்கன்னா, அந்த மோட் மெனு அப்டின்றது இருக்கும். ஸோ ஜிடிஏ 5 பிளேயர்ஸ்க்கும் தெரியும். எல்லாருக்குமே தெரியும். மோட் மெனுனா ஒண்ணும் இல்ல. இப்பன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அத வச்சு. அதான் இப்பன்னா மோட் மெனு. அதே மெனு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் வெர்ஷன்லயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 2 தெரியும். அந்த 2மே வந்து இந்த வீடியோல பார்க்க போறோமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இல்ல. என்னடா அவன் குறுக்க நடந்து போயிட்டு இருக்கான். தம்பி எங்கப்பா? அவன் செத்துட்டானா? சரி விடுங்க. ஸோ அந்த 2 மோடு மெனு வந்து இந்த வீடியோல பார்க்க போறோமா அப்படின்னு கேட்டனா, இல்ல. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு தான் போடப் போறேன். அப்பதான் வந்து நாளைக்கு காலையில இல்லாட்டி சாயந்திரத்தில பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துரும். அதாவது இந்தியன் வெர்ஷன் வந்து எப்படி வந்து மோட் ஏத்துறது அப்படின்ட்டு. ஸோ தமிழ்ல வந்து யாராச்சும் போட்டாங்களான்னு தெரியல. எப்படி வந்து இந்தியன் வெர்ஷன்ல வந்து மோட் ஏத்துறதுன்ட்டு. ஸோ ஹிந்திக்கார ஐயோ! அப்படி பேசக்கூடாது. அப்பன்னா வந்து நம்ம ஹிந்தி யூடியூபர்ஸே பார்த்தீங்கன்னா வந்து ஒண்ணும் இல்ல. அப்பன்னா ஹிந்திக்காரங்கன்னு சொல்ல வந்துட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. ஸோ ஹிந்தி யூடியூபர்ஸே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சில வீடியோ பார்த்தேன். எப்படி சொல்றது? பார்த்ததுல பார்த்தீங்கன்னா வீடியோ 10 நிமிஷம் இருக்கு. 8 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்காய்ங்க. கடைசி 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்றத காட்டுறாய்ங்க. ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகல. நான் அவைங்க சொன்ன ஒரு 2 இத ஏத்தி பார்த்தேன் வரல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு டெலகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ அதில வந்து யாராச்சும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா யாரும் ஜாயின் பண்ணிக்க மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு காலைல தான் பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம் சேனலே புதுசா வந்து ஓப்பன் பண்ணேன். எப்படி ஓப்பன் பண்றதே தெரியாது. அப்புறம் தான் எப்படியோ கத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். அது வந்து நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் தான். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில பார்த்தீங்கன்னா தான் அந்த மோடு மெனுவோட லிங்க் இருக்கு. நீங்க அதில போய் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா வந்துரும். ஏன்னா அந்த மோடோட எப்படி சொல்றது? லிங்க் பார்த்தீங்கன்னா Googleலே இல்லங்க. பார்த்தீங்கன்னா Telegramல தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எப்படியோ கண்டுபிடிச்சு ஏத்திட்டேன். ஸோ Googleல இருக்கிறத நம்ம வந்து ஏத்தி நாளைக்கு வீடியோ போடுவோம். பார்த்தீங்கன்னா Telegramல என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும். அதையும் ஏத்தி வந்து நம்ம நாளைக்கு போடுவோம். ஏன்னா அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோ போட்டோனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து Telegramல வந்துரும். ஸோ அதுவரைக்கும் ஜாயின் பண்ணாம இருப்பாங்க பார்த்தீங்களா? போய் ஜாயின் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே. ஐயோ! இப்ப ஹை வீல்ஸ் குடுத்துவிட்டேனே! அப்ப வந்து கார் மேல வந்து மறைஞ்சு போகும்ன்னு பார்த்தேன். அது வந்து இன்விசிபிள் காரு. அதுக்கு தான் இப்ப அந்த டயரே சேஞ்ச் பண்ண முடியல. சரி விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மோட் மெனுவ வந்து எப்படி ஏத்துறதுன்றத நாளைக்கு வீடியோ போடுறேன். ஸோ சீக்கிரம் வேணும்னா சொல்லுங்க. அப்பன்னா காலங்காத்தாலே வீடியோ போட்டுறேன். அதாவது காலைல 6 மணி 7 மணிக்கெல்லாம் இல்ல. 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா சக்குன்னு வீடியோ வந்துரும். சரியா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் இருக்கு. மோட் மெனுவோட லிங்க்கு. ஐயோ! மோட் மெனுன்றேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்ல. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சரியா? ஸோ அநேகமா வந்து நாளைக்குள்ள 50K வந்துரும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். 50K மட்டும் பார்த்தீங்கன்னா, ஜவ்வு மிட்டாய் மாரி இப்படி இழுக்குது. நம்மளும் வீடியோ போடாம வேற இருந்துட்டோம் கொஞ்ச நாளா. அதனால தான் வேற எதுவும் இல்ல. சரி. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏஎஸ் கிராஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.